Welcome back, guys. So, இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது செட்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பைத்தான்ல பார்க்க போறோம். So, let's get started. So, setங்கிறது one of the data types in Python. So, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில set of data types பார்த்திருந்தோம். List, tuples, dictionaries. So, இதெல்லாம் data types in Python. So, அது கூடவே இன்னொரு data types தான் set. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்களை நீங்க பார்க்கலாம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், you can check to that. So இப்போ செட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செட்டுங்கிறது ஒன் ஆஃப் த டேட்டா டைப்ஸ். இதோட யூசேஜும் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு தான். சிமிலர் டு லிஸ்ட், டிக்ஷனரி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ எப்படின்னா let me write it here for you guys. So இப்போ நம்ம லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, லிஸ்ட்டுக்கு நம்ம ஜஸ்ட் ரெண்டு சைட் பிராக்கெட்ல ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல ஒரு வேல்யூ, இட் கேன் பி இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங் ஆர் எனி ஃப்ளோட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது லிஸ்ட். ஓகேவா? இந்த லிஸ்டோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பிராக்கெட்ஸ் பார்த்தா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன், அதுக்குள்ள ஒவ்வொரு ஐட்டம்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் பேரந்தசிஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அதுலேயும் நீங்கள் என்னென்ன வேல்யூ வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் ஸ்ட்ரிங் மட்டும் will be within the quotes. அதே மாதிரி தான் உங்களோட டிக்ஷனரியில கீஸ் அண்ட் வேல்யூஸ். டிக்ஷனரி எப்படி இருக்கும்னா உங்களோட கீ, ஃபார் எக்ஸாம்பிள் ராமுங்கிற ஸ்ட்ரிங் ஓட ஏஜ் 23, அடுத்து செப்பரேட்டட் பை கமாஸ், let me write as spot அப்படிங்கிற ஒரு நேம், அதோட ஏஜ் ஒரு 47. ஸோ இது within the flower brackets. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரியோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிடும். இதே மாதிரி தான் நம்மளோட செட். இப்போ நம்ம பார்க்குற செட்டுங்கிற ஒரு விஷயம் ஃப்ளவர் பிராக்கெட்ஸ்ல தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளோட டிக்ஷனரி மாதிரி கிடையாது. ஏன்னா நம்மளோட டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் to be as key and இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் to be as value. லிஸ்ட், டியூபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு ஐட்டம் ஆர் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. நம்ம செட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஜஸ்ட் இது ஒரு ஐட்டம்ஸ் மட்டும் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்க ஒரு 2 ஆர் 3.14 ஒரு ஸ்ட்ரிங் ராஜ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இந்த செட்டில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளவர் பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணி கீ வேல்யூ வச்சு நீங்க கிரியேட் பண்ணா அது பேரு டிக்ஷனரி. கீ வேல்யூ இல்லாம நார்மலா ஒரு ஐட்டம் மட்டும் ஸ்டோர் பண்றீங்கன்னா அது பேரு செட். ஓகேவா? இதுதான் டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். செட் மற்ற டேட்டா டைப்ஸ் மாதிரி இல்லாம இன்னொரு மேஜர் சேஞ்சஸ், ஒரு கப்பல் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கு இதோட பிஹேவியர்ல. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதாச்சும் இப்ப 2.3.14 ராஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னா செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2ங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் 0ங்கிறது மீனிங் கிடையாது. ஸோ இந்த வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ரன் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூஸ் 3, 2, ஸோ ராஜ், அப்புறம் 3.14. ஸோ இந்த மாதிரி இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வித்தின் த செட் அது ஷஃபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஷஃபிள் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால இதோட இண்டெக்ஸோட பிளேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க இண்டெக்ஸையும் யூஸ் பண்ணி இந்த செட்டோட இன்ஃபர்மேஷன் உங்களால ஃபெச் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ரெண்டு விஷயங்கள். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு இன்ஃபர்மேஷன் செட்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் சேஞ்சபிள்.
பட் உங்களால அடிஷனலா ஒரு சில வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். பட் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் உங்களால மாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதோட இண்டெக்ஸ் என்னன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இடத்துல இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கு ரீசனால. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயம் தான் இது. இது வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தின் த ஃப்ளோர் பிராக்கெட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். செட்ஸ் ஆர் அன்ஆர்டர்டு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல. ஸோ 2 3 3.14. ஸோ ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஆர்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்குன்னா, ரெண்டாவது தடவை திருப்பி அதே இதை பிரிண்ட் கமாண்ட் மூலமா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ ஒரு ரேண்டமா மாறிடும். 3.143 இந்த இடத்துல ஒரு ஆர். ஓகேவா? ஸோ இது வந்து இட் இஸ் அன்ஆர்டர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 இதுதான், இண்டெக்ஸ் 1ல இதுதாங்கிறத சொல்லவே முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இது அன்இண்டெக்ஸ்ட், அதாச்சும் இண்டெக்ஸோட இன்ஃபர்மேஷனை வச்சு இதை ஃபெச் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் we cannot change any specific values. ஸோ இப்போ இந்த 3.14 ஒரு வேல்யூவை கொடுத்துட்டோம்னா நம்மளால இந்த 3.14 ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? பட் ஆனா இந்த 3.14 நம்மளால 3.15 ஆவோ இல்லைன்னா 4.15 ஆவோ இந்த ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ்ல மாற்ற முடியாது. ஏன்னா இண்டெக்ஸே தெரியாது அந்த ரீசனால. ஓகேவா? பட் நம்மளால அடிஷ்னலா ஒரு வேல்யூவை அதில் ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா இருக்கிற வேல்யூவை டோட்டலா ரிமூவ் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி மற்ற டேட்டா டைப்ஸோட நம்மளால கான்கார்டினேட் பண்ண முடியும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? கம்பைன் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட செட் 1ன்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி செட்டு 2ன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இல்லைன்னா ஒரு லிஸ்ட் 2 கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ லிஸ்ட் 2. ஓகேவா? ஸோ நீங்க புதுசா ஒரு செட் 3ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியோ இல்லைன்னா இதே செட் 1 கூடவே இந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ புதுசா ஒரு செட் நீங்க கிரியேட் பண்ணி நீங்க கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா இருக்கிற செட் இருக்கு பாருங்க செட் 1லயே, இந்த செட் 1லயே இந்த செட் 2வையும் சேர்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டு செட் 1ஓட இன்ஃபர்மேஷனை செட் 1 பிளஸ் செட் 2 சாரி செட் 1 பிளஸ் செட் 2 ஆர் செட் 1 பிளஸ் லிஸ்ட் 2 நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இந்த மாதிரி அடிஷனல் கன்கார்டினேஷனும் பண்ண முடியும். ஓகே, ஆர் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் தான் நம்மளோட ஃபங்க்ஷன் ஆஃப் செட். ஸோ இது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வைங்க. லெட் மீ ரைட் as 2 3 4ன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த லிஸ்ட்டை இப்போ நீங்க செட்டா சேஞ்ச் பண்ணணும்னு வைங்க. ஸோ லெட் மீ ரைட் as set underscore 1. ஓகே, ஸோ set underscore 1ங்கிற ஒரு வேரியபிள்ல செட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட் நான் கொடுத்தனா, ஓகே, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் சாரி லிஸ்ட்ங்கிற ஒரு வேல்யூஸ் எல்லாமே செட்டா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு செட்டுக்குள்ள வந்துடும். தட் மீன்ஸ் வித் இன் த ஃப்ளவர் பிராக்கெட்ஸ். சிமிலர் டு உங்க இன்டிஜர் எப்படி ஃப்ளோட்டா மாத்தீங்களோ, ஃப்ளோட்டை இன்டிஜரா மாத்தீங்களோ, அதே மாதிரி தான் செட்டா மாத்துறது. ஸோ இப்படி மாத்திட்டோம்னா நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதாச்சும் உங்களால ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இண்டெக்ஸ் செக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் செட்டுக்குள்ள அது ஃபீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் செட்டுங்கிற ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First, let me create a variable as set underscore 1 is equal to 2 3.14. So இப்போ நான் ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய விட்டா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட்டுங்கிற ஒரு செட் அண்டர்ஸ்கோர் 1ங்கிற ஒரு செட்டை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். லெட் மீ ரைட் செட் அண்டர்ஸ்கோர் 1 இதே இருக்கட்டும்.
print set underscore 1. இன்னொன்னு print ஓகேவா. சோ இப்ப இதோட அவுட்புட் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கறத சொல்லிரும் set underscore 1. ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது வந்து பிரிண்ட் பண்ணிரும். சோ இப்ப ரன் பண்ணி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் செட் நீங்க கொடுத்துருக்கு. சோ இது செட்டுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா 3.1423 ராஜன் இருக்கு. இங்க நான் இன்புட் என்ன கொடுத்துருக்கேன் 2 3 3.14 ராஜன் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் 3.14 அப்புறம் 2 3 ராஜன் வருது. ஓகேவா. இப்போ நான் இதை நான் ஹேஷ்டாக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ தட் மீன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் ரன் பண்றேன். 3.14 2 3 ராஜ். சோ இப்போ நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜ் வருது, அப்புறம் 3.14 அப்புறம் 2 அப்புறம் 3. சோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர்ல வராது. உங்களுக்கு ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும் செட்டை பொறுத்த வரைக்கும். பட் உங்களோட லிஸ்டோ இல்ல டேபிள்ஸ் ஆர் டிக்ஷனரிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபீட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் உங்க அவுட்புட்டே வரும். பட் உங்க செட்ல அப்படி வராது. அதனால தான் இது அன்ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டாவது இண்டெக்ஸோட இன்ஃபர்மேஷன் இதுல ஃபெச் பண்ண முடியாது. லெட் மீ கிவ் யூ எக்ஸாம்பிள் ஃபார் தட். set underscore 1 நம்ம பலஸ்லாம் பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா it has no attribute of index. இல்ல நீங்க ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க எடுக்க நினைச்சாலும் உங்களுக்கு it is not callable. ஓகேவா. சோ உங்களுக்கு அவுட்புட் வந்து வராது. ரீசன் என்னன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸை வச்சு ஃபெச் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இதுல கிடையாது. ஓகே. ஏன்னா அது அன்ஆர்டர்ங்கிறனால நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸை வச்சு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ண முடியாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே. சோ இப்போ நம்மளால இதுல இருக்கக்கூடிய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணும் போதே அதோட இண்டெக்ஸை நம்மளால எடுக்க முடியல. சோ லெட் மீ ரைட் அஸ் 0 sorry 0 of இப்போ நான் அதோட வேல்யூவை இப்போ நான் 45 அதாச்சும் இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை இப்போ நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். which is similar to லிஸ்ட்ல பண்ற மாதிரி நம்ம டைரக்டா சேஞ்ச் பண்ணி பார்க்கறோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டே வராது. ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு செட் ஆப்ஜெக்ட் does not support ஐட்டம் அசைன்மெண்ட். இண்டெக்ஸ் இல்லாதனால இதுல எதுவுமே பண்ண முடியாது. பட் உங்களுக்கு அடிஷனலா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க you can do that. so add equal to 45 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். set underscore 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல you are assigning a value of 45. so இப்ப ரன் பண்ணோம்னா where is it sorry இப்ப ரன் பண்ணா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும். சோ 45 இப்ப நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் print set underscore 1 நான் இங்க நான் பிரிண்ட் பண்றேன். இப்ப செக் பண்ணி பார்த்தானே இப்ப நமக்கு அந்த 45 அப்படிங்கிற ஒரு வேல்யூ சேர்ந்து ஆட் ஆயிரும். 45 இங்க ஆட் ஆயிடுச்சா. பட் ஆனா இது அன்ஆர்டர்ங்கிறனால இது எந்த இடத்துல வேணா இது ஆட் ஆயிருக்கும். இப்ப நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் இப்ப நான் ரன் பண்ணா அந்த 45 ஓட வேல்யூ இப்ப எனக்கு கடைசிக்கு வந்துருச்சு. சோ இப்ப நான் திருப்பி ரன் பண்றேன். இப்ப எனக்கு 45ங்கிறது இங்க வந்துருச்சு. ஓகேவா. சோ இது அன்ஆர்டர் அன்இண்டெக்ஸ்ங்கிற ரீசனால இதை நம்ம மாத்தி பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்படிதான் இதை ஆட் பண்ற ஒரு விஷயம். சோ இப்ப இதே இது இப்ப நான் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த 45ங்கிறது வேணாம்னா ஜஸ்ட் ரிமூவ் கொடுத்துட்டு இப்ப நான் 2ன்னு கொடுக்குறேன். ஏன்னா இப்ப எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் பிரிண்ட் ஆகும். சோ அதனால இப்ப நான் 2வை ரிமூவ் பண்றேன். 2வை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் ரன் பண்ணா எனக்கு இந்த 2ங்கிற வேல்யூ இங்க ரிமூவ் ஆயிரும். ஓகேவா. சோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள். சோ இப்ப இதுல நான் வந்து அடிஷனலா இன்னொரு செட்டை கிரியேட் பண்ணி ஆர் லிஸ்ட்னே இப்ப நான் கிரியேட் பண்றேன். list underscore 1
ஸோ இப்போ இங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்னொரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன் பைத்தான் ஜாவான்னு. இப்போ நான் கம்பைன் பண்ணணும்னு வைங்க, set underscore 1 எதை நான் அப்டேட் பண்றேன்னா லிஸ்ட் ஒன்னோட இப்போ நான் அதை அப்டேட் பண்றேன். இப்போ திருப்பி இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன். 3.1423 ராஜ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்திருக்க செட் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த செட்டோட இன்ஃபர்மேஷன் இங்க பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆயிருக்குது, which is an update of set and list. ஸோ அதனால இதுல இருக்கக்கூடிய ரெண்டுமே கம்பைன் ஆகி எனக்கு இங்க வந்துடும். ஸோ இப்போ நான் மல்டிபிள் டைம்ஸ் இப்போ நான் ரன் பண்ணாலும் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாவாங்கிறது முன்னாடி போயிடும். ஸோ இது வந்து அன்ஆர்டர்னால இது ஷஃபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து ரேண்டமா ஒரு பொசிஷனை சூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் set is all about. ஸோ இதுல நீங்க இதே மாதிரி தான் மற்ற கண்டிஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்கார்டினேஷன் பார்த்தாச்சு. if you want to see about a set, so let me give you a quick example for that. So 1 is equal to set of test underscore 1. So let me run the code now. So இப்போ பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்புட் நான் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ clarity ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த வர நான் கொடுத்துருக்க இன்புட்டை என்ன டைப்னு செக் பண்றேன், அது வந்து இட்ஸ் a லிஸ்ட். இதுக்கப்புறமா இதை நான் செட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பிராக்கெட்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு, வித் இந்த கோட்ஸ்ல உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது இது செட்டா கன்வெர்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? செட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய விஷயம், செட்டில் இண்டெக்ஸை வச்சு உங்களால இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ண முடியாது. ஆர்டர் இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை ஏற்கனவே நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வேல்யூவை நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் செட்டை பொறுத்த வரைக்கும் as compared to other data types. Okay, so that's it. So next sessionல மீட் பண்ணுவோம். Thank you.